இப்படி ஆடாது இந்த காலம் ஆடாது. இதுக்காக நீங்கள் இருக்கிற நீங்கள் சமைக்கிறதெல்லாம் இதுக்கான இல்லை பத்தா வலிக்க போகக்கூடாதுன்னு தான் எழுதி கிடக்காது அதில் இதுதான் கைதாரி பிள்ளையார். ஒருவேளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS ஷங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் துணவி என்ற இடத்துல நிற்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ எடுக்க வந்து நான் எடுக்க ஒரு வீட்டை போய் அட்ரஸ் கட்டினான். அந்த அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் வந்து அந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்க ஒரு மேரி போட்டு என்னென்னு சொன்னால் அந்த குடிசைக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் உண்டு. அப்போ அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்து அதை உதவி செய்யக்கூடும். அதுக்கடுத்து அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போய் அவளை கேட்டு அவன் கஷ்டங்கள் அதெல்லாம் கேட்டு சொல்லுவோம். அதே மாதிரி நான் அவரை கேட்டு கொஞ்சம் விவரங்களை சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் போயிட்டு அவங்களோட வயலில் இருந்தால் அப்போ திருப்பி கொண்டு வந்து இங்கே அட்ரஸ் கேட்டான். பாருங்க, கேட்டோன்னே பாருங்க, இங்கே இந்த வீட்டை தான் இதையும் கண்டு தான் நான் சும்மா விசாரித்தேன். நான் சரியான சொல்லி போட்டு வீடியோ எடுத்து போட்டான். அவளுக்கு ஒரு யாராவது உதவி செய்யக்கூடமாட்டதுக்காண்டி தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். அவங்க உள்ளுக்க போய் அவள்கிட்ட கேட்டு சில தகவல் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த வீடு. நீங்கள் வீட்டுக்கு உரிமையான உங்களோட பேர் என்னென்னா? புவிராஜசிங்கம். பசுபதி புவிராஜசிங்கம். அதை ஒன்று மேலே சங்கத்தால் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் வழங்கப்படையில பண்ணிகிட்டே இருந்து வந்து நாங்கள் இந்த தகரம் மட்டும்தான் அந்த தகரம் ஒரு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. சைக்கிளும் தெரியல, பிள்ளைகளுக்கு படிக்க ஒன்றும் தெரியல. பிள்ளைகள் படிக்கிறேன் எத்தனை உண்டு இருக்கு பிள்ளைகளை காட்டுது என்ன மூன்று பிள்ளைகளா படிக்கிறேன் படிக்கிறேன். அதுக்கு நீங்கள் இப்போ நீங்களாமே குடும்பத்தை பார்த்துக்கணும். எனக்கும் காலையில் என்ன நடந்தது? இது 21 வயதுலேயும் இப்படி இந்த பிறப்பு இப்படி ஆடாது இந்த காலம் ஆடாது. அதுக்கு காட்டையில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டினான். என்ன சொன்னேன்? அது மேலே மாறமண்டி சட்டமே ஒன்றும் மாட்டையில் காட்டிக்கான காலம் காட்டி இந்த மண்ணி போகும் தள்ளி தான் தண்ணிக்கு போகணும். தண்ணியிலேருந்து எப்போ வந்து நீங்கள்? மண்ணிலேருந்து அந்த இடம் வேந்து இந்த கடைசியாக விரைக்கிற அந்த அதுக்கு அப்புறம் அந்த தகரம் அந்த உங்கள் அங்கால இருக்கிற தகரம் இந்த தகரம் நான் வேண்டி போட்டேன். மாடு விற்று போட்டேன். இப்போ நீங்கள் தொழிலாக செய்கிறீங்களா? தொழில் ஒன்றும் செய்கிறேன். விளக்கு மாறு அடிக்கிறேன். விளக்கு மாறு செய்கிறீங்களா? ஒரு ரெண்டுக்கும் போகிறேன் காலையில். அது சரி, வீட்டை பார்க்கலாமாண்ணா? ஓ சரியா, வா. மண்ணாலாம் கட்டிக்கிறீங்கண்ணே? மண் தானே? சீமன் நீங்கள் போட்டுறீங்களா? லைட்டு தான் இருக்குண்ணே? கரண்ட் இல்லைங்களா? கரண்ட் இருக்குங்க. இதுக்காக நீங்கள் இருக்கிற நீங்கள் இது சமைக்கிறதெல்லாம் இதுக்கான இல்லை? இதுக்கு சமைச்சு இதுக்கு இருக்குங்க. சரியான கஷ்டம் தானே என்ன? தகரம் மட்டும் கூடு இருக்க கோழி ஒன்றும் வளர்க்குறேன் இல்லையா நீங்கள்? கோழி ஒன்றும் இல்லை, ஒன்று நிற்குது. கொஞ்சம் சொல்லக்கூடாது. இந்த இதுவும் இன்னும் ஒரு வீடும் நிற்குது. கோழி வளர்ப்பா, ஆடு? ஓ, அதெல்லாம் செய்வோம். எங்களுக்கு பக்கத்தில் வயல் வேலையோடாக்கு நாங்கள் ஆடு மாட்டை வளர்ப்போம். எவ்வளோ செய்கிறீங்க விளக்கு மாறுது? தண்ணியில் இருக்கீங்க. விளக்கு மாறு கொடுக்குறீங்க? விளக்கு மாறு 120 ரூபா கடைக்கு கொடுக்கலாம். அவங்க 150 ரூபா விற்கிறாங்க. நீங்கள் விளக்கு மாறு ஒரு நாளைக்கு எத்தனை செய்வீங்க? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50 விளக்கு மாறு செய்யலாம். அங்கடா போகணும். தடி போனி எல்லாம் கிடந்தால் 50 செய்யலாம். நீங்கள் செய்ய ஓ ஓ ஓ எல்லாம் செய்வோம். நான் இங்கே மஞ்சள் வெண்ணெய் தடியெல்லாம் பட்டி வந்து வச்சுக்கிறேன். விளக்கு மாறத்துக்கு தான் இது. விளக்கு மாறு மட்டும்தான் சரி? விளக்கு மாறு தாங்க எங்களுக்கு ரெண்டு தெரியாது. சரிங்கண்ணா, சரி. நீ மொட்டைக்குள்ள கொண்டு நான் செக்கில் கொண்டு முடிச்சு நீங்கள் கொண்டு கூட்டம் நோமெல்லாம் செய்து ஆடி போட்டு பாரு. மஞ்சள் தடி ஏகாந்த இல்லை. மஞ்சள் மாதிரி தடி தானே? இல்லை, எல்லாம் தடி நடக்கும்போது தடி வண்டி நாங்கள் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. அதால் 10 வழியை வெட்டி அதால் அடிச்சோ படிச்சோ எங்களோட டிவியும் போகுது.
இன்னும் ராணி வேணும் மாட்டேன். சரி காண். சரிங்க. அப்படியே நீங்கள் கொடுப்பீங்களா? நன்றி அண்ணா செய்து காட்டினதுக்கு. இப்போ ஈக்கில் வாங்க இந்த எடுக்கிறேன் நீங்கள்? ஈக்கில் நாங்கள் அந்த யாழ்ப்பாணம் அந்த அங்கே தான் அந்த கடையில் திறந்த தான் கடையில் வேண்டாம் அங்கே போய் அங்கே தான் அந்த வேறு அங்கே அவங்க இந்த கொண்டு வந்து கொடுக்குறவே அது அங்கே போய் 50 ரூபா 60 ரூபான்னு தெரியுங்க. அவ்வளோ 1 கிலோ ஈக்கு 50 ரூபா. நாங்கள் இதெல்லாம் புகணிகள் தடிகள்லாம் தட்டுப்பாடு செய்ய கரைச்செல்லாம் கஷ்டத்தில் அப்படியே செய்து செய்கிறேன் நான். கிணத்தறி கிணறு நல்லா தண்ணி வேணுஞ்சால உப்பு தண்ணி வேணும். தண்ணிக்கு என்ன செய்வீங்க? அள்ளி கொண்டு வரணும். அள்ளி கொண்டு வர்றீங்களா? போய் தான் அள்ளி கொண்டு வரணும். நிறுவனம் தான் எங்களுக்கு அடித்து தந்தது கிணறு. கிணறு நிறுவனமா? சின்ன மோட்டார் மாடு போட்டு தந்து கிணறு சின்ன மோட்டார். சரி. மாடு ஏதாவது வளர்க்குங்க? வைக்கோல் இருக்கு. வைக்கோல் வந்து நாங்கள் ஒரு 2 மாடு வச்சுக்கிறோம். இது 2 மாடு அக்கா தான் நாங்கள் வெண்ணியால் வந்து ஒன்று தந்தவா அக்கா அதை நாங்கள் வளர்க்குறோம். எட்டும் பிரச்சனையா? அதுக்காக இடங்கள்ல நான் கட்டி இது போட்டு குடியை கட்டிட்டு அப்படிதான் வச்சுட்டு நான் போக்க வச்சுட்டு கட்டுறது வேலையில் இடங்கு ஒன்றும் பூஜை காசுலாங்க அப்படியே பாடிடுங்க வேறு ஒன்றும் உதவி செய்யலைங்க. நீங்களே தண்டி புள்ளிகள் கொஞ்சம் வளர்ந்துட்டு 10 வழிக்க போகக்கூடாதுன்னு தான். ஆனால் அவரை காலையில் அதான் கணனி தான் நிற்கல அவரால் தான் பிரச்சனை. பொம்பளை பிள்ளைகள் இங்கே மழை வந்தால் வீட்டில் இருக்கு. அதான் வீடு நான் தூக்கி தகரம் காத்துக்கு தூக்கி எறிஞ்சு தன்னால் இயன்றா செய்து கொண்டு இருக்கு. அது அது வெள்ளையாக கிடக்காதா? கல்வெட்டு யார் கண்டுபிடிச்சது? எழுதி கிடக்காது அதில்
ஆண்டெல்லாம் இருக்கும் எதுக்காக வாங்கி பார்க்குறது போயிடலாம் இது பழைய அது என்ன அது இது என்ன பிள்ளையார் தான் நாங்கள் இருக்கோம் கையறி பிள்ளையாட்ட பார்க்கலாம் பார்த்துட்டு வரணும் அவருடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பழைய காலத்து பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்க இதுயா இது பிள்ளையார் கிடந்தது உங்கள் சிலையே இல்லை கிடந்தது கிடந்தது அதுக்கு பிறகு தான் இங்கே அப்பட்ட காலத்தில் கிடந்தது இப்போ நாங்கள் இருக்கே இந்த கூரையெல்லாம் கிடந்தது அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி உடம்பு உங்களை போட்டோம் இந்த மூலச்சானங்கள் வந்து இடித்து கொண்டு போட்டுது இப்போ இந்த மூலச்சானம் எல்லாம் கிடந்தது எல்லாம் கிடந்தது இது பிள்ளை சின்ன குட்டி சில வச்சுருக்கீங்களா இது பொங்கல் சின்ன பொங்கல் படிக்கிறது கொண்டு வந்து வச்சது நாங்கள் இந்த கல்லை என்ன வரது நாங்கள் 4 பேர் கல்ல அறுத்து அங்கே வச்சுக்கிறோம் கட்டுவோம் கேசியோ இல்லை கட்டை பண்ணாமல் சொல்லி போடணும் இந்த தொல்பொருள் இதில் கை வைக்கக்கூடாது வேண்டாம் அப்போ விட்டாச்சு கட்டித்தானே சொன்னேன் இந்த அரிசி மரத்துக்குள்ளே நான் ஒரு கோயிலாக இருந்துச்சு சின்ன கட்டுவோம் வாங்கியா கட்டி நாங்கள் செய்வோம் வந்து அப்படியே கிடாக்க ஒன்றும் செய்யலை ஒரு வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வீடு பார்த்துனாங்க விளக்கு செய்கிறத பார்த்துனாங்க அது மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் ஆலயம் பார்த்துனாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ஒரு தொன்மையான பிள்ளையார் ஆலயம் அதில் கல்வெட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவேன் அதில் ஆண்டுகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னவேன் அதுக்கு ரங்கி பார்க்கலாம் கிடக்கு என்ன ஆரம்பினா கேணி உண்டு கேணிக்கு அப்படி சைட்லாம் இந்த கல்வெட்டு கிடக்கு கரையரை வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும் கட்டித்தான்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிட்டோமா அதே உங்களுக்கு நான் காட்டினான் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னோமே அது சரியான கஷ்டப்பட்ட ஆக்கள் வாழ்கிற வீடு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம் வீட்டுக்கு நான் உன்னை காட்டினான் அப்படி அனுமதி வீட்டு தான் காட்டினான் பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கணும் அவரும் காலையிலாது அவரும் பார்த்தீங்கன்னா விளக்குமாறு தான் தன் வாழ்க்கை நடத்தி கொண்டு போகிறார் நீங்கள் கணவர் பார்க்க நீங்கள் சின்ன உதவி செய்ய ஆசைப்படுவீங்க அப்படி உதவி செய்யணும்னு சொன்னால் அவருக்கு உதவி செய்து கொள்ளலாம் ஓகே ஒரு வேலையை ஜோடி பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம KS Shankar யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அமர்த்திங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து கொண்டிருக்கோம் ஓகே see you டாட்டா பாய்